இப்போது அந்த பல்லையானா குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசியலில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணி விடக்கூடாது, உடனே பப்ளிசிட்டி பண்ணி அவங்கள தூக்கி அவார்டுகளை கொடுத்துருவாங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அப்புறம் வேறு என்னது, பாரத ரத்னா விருது, டாக்டர் பட்டம் அள்ளி தூக்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டு சொத்து இல்லை, இந்தியா வந்து பல்லையாவனோட சொத்தா அள்ளி கொடுத்துருவாங்க. ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏதாவது கொடுத்துருவாங்க. இந்த பல்லையாவனை எதிர்த்தோம்னாக்க காலத்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நஷ்டப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு ஒரு துரோகிங்கிற பழியை சுமத்திக்கிட்டு சுமந்துக்கிட்டு காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பல்லையாவனை எதிர்த்தாக்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் பல்லையாவனுக்கு ஜால்ரா அடித்து சொம்பு தூக்கிக்கிட்டு கழுவி விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணோன்னா ஒரு சின்னதாக பண்ணிட்டான்னா தூக்கி அவார்டுகளை தூக்கி கொடுத்துருவாங்க. பணத்தையும் பொருளையும் பொம்பளைங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க பல்லையாவனை. ஏன்னா தமிழ்நாட்டு பொண்ணுங்களும் இந்திய பெண்களும் வந்துட்டு ஒரு அடிமைகள் மாதிரி வச்சுருக்காங்க. அதான் நடந்து